கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 40 வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிப்பார். அடுத்த லைன்ல பாருங்க, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். நம்ம அவரை நம்பி இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏற்ற வேலையில என்னென்ன காரியம் நடக்கணும், எப்ப நமக்கு என்ன காரியம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. ஏதோ ஒரு தேவைகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, இந்த கடன் பிரச்சனை என்னை நெருக்கிக்கிட்டு இருக்கு, இந்த பிஸ்னஸ் எனக்கு கை கூடும் அப்படின்னு நினச்சேன், இந்த பிஸ்னஸ்னால இவ்வளோ இழப்பு வந்துருச்சு, இவ்வளோ லாஸஸ் நான் மீட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கரக்கத்தோடு கூட, ரொம்ப கவலையோடு கூட எனக்கு இதில் உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பரத்தையே நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாகவே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரு. சங்கீதம் 108 அதிகாரம் 12 வசனத்துல சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, அவர் சொல்றாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவிகள் விருதா. இக்கட்டில் எங்களுக்கு இக்கட்டான ஒரு பிரச்சனை, இக்கட்டான போராட்டத்துல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, மனுஷனுடைய உதவிகள் விருதா போகும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மனுஷர்களோட உதவி நமக்கு ஒத்தாசையா இருக்குமா அப்படின்னு சொன்னா, நிறைய காரியத்துல ஆண்டவர் மனிதர்களை பேசி நமக்கு ஒத்தாசைகளை கொடுக்க பண்ணுவாரு. நிறைய சூழ்நிலையில மனிதர்களால முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் மட்டுமே. அததான் சங்கீதக்காரர் தாவீது பாருங்க, இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவிகள் விருதா. அது எப்படி? மனுஷங்க உதவி செய்தாவே போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஒரு படுக்கையா இருக்க ஒரு பேஷண்ட் அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, எனக்கு நல்லா என்னோட மனைவி எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காங்க, இல்லை என் கணவர் எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காங்க, என்னோட உறவினர்கள் எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காங்க, என் பிள்ளைங்க எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மரண படுக்கையில டாக்டரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, காட் கிட்ட வேண்டிக்கோங்க. இததான் மருத்துவர்களும் சொல்லுவாங்க. இக்கட்டில் அப்படிப்பட்ட ஒரு மரண தருவாயில இருக்க ஒரு நபர்கிட்ட கேட்டதான் சொல்லுவாரு, இந்த இக்கட்டுல எனக்கு என் குடும்பத்தார் உதவி செய்ய முடியாது, என்னுடைய உற்றார் உறவினர்கள், என் பிள்ளைங்க, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க எனக்கு உதவி செய்ய முடியாது, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அதே போல வம்பு வழக்குகள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் உதவி செய்ய ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா அந்த வழக்குகள் அப்படின்னு சொல்லி அந்த இக்கட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இந்த சூழ்நிலையில என்னை சுத்தி இருக்கவங்க, என் நண்பர்கள், நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க, இல்ல என்ன நேசிக்கிறவங்க எனக்கு உதவி செய்யறேன்னு வராங்க, ஆனா இந்த சூழ்நிலையில கடவுள் மட்டும்தான், இந்த இக்கட்டுல கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வழக்குகளை இருக்கவங்களை கேட்டாதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இக்கட்டான பிரச்சனைகள், இக்கட்டான போராட்டத்துல, மனிதர்களாலும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள், போராட்டத்துல ஆண்டவர் ஒருவரே. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா பாருங்க, 108 அதிகாரம் 12 வசனத்துல, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, மனுஷனுடைய உதவிகள் விருதா போகும். எங்களுக்கு இக்கட்டான இந்த சூழ்நிலையில நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. நாமும் அந்த ஆண்டவரை நம்பி அவர்கிட்ட உதவிக்காரன் நீட்டி நம்ம இருக்கோமா? நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். இக்கட்டிலிருந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. ஒரு வேத வசனம் பாருங்க, எபிரேயர் 2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்கள் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டாரு, அவர் சோதிக்கப்பட்டார், அதனால் உதவி செய்ய, பாதிக்கப்படுகிறவர்களுக்கு, சோதனைக்குள்ள அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் படுற கஷ்டம் தெரியுமா? ஆண்டவர் இருந்தா நல்லா இருக்கும், ஆண்டவர் இருந்தா இந்த தேவைகளை எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புற மதத்தார், ஆண்டவரை நம்பாதவங்க கூட இப்படி சொல்லலாம். ஆனா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை செய்ய அவர் வல்லவராய், உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். மனுஷர்கள், அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் உதவி செய்ய வல்லவர். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
எனக்கு அவர்கிட்ட இருந்து உதவி வரும். வேற எந்த மனுஷரை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும். அந்த மனுஷருடைய உதவிகள்லாம் விருதா, அதெல்லாம் வீண், அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. இதே எபிரேயர் 2:16 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு வேத வசனம் பாருங்க. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நம்ம ஆபிரகாமின் சந்ததி இல்லையா, அந்த விசுவாச மார்க்கத்தார், விசுவாசிகளின் தகப்பனாகிய அந்த ஆபிரகாமின் சந்ததி சந்ததி சந்ததின்னு சொல்ற நமக்கு அவர் கை கொடுக்காம வேற யாருக்கு கை கொடுப்பார்? அவர் அதான் வேதவசனம் சொல்லுது பாருங்க. அவர் தெய்வ தூதருக்கு கை கொடுக்கல. தெய்வ தூதர்களை சிருஷ்டித்தார், பணிவிடை செய்ய உண்டாக்கினார். ஆனா அந்த தெய்வ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் மனிதர்களாகிய நமக்கு அவர் உதவி செய்கிறவராய், நமக்கு உதவி செய்யும்படி அவர் கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு எனக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் உரியது, ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நமக்கு அவர் உதவி செய்யாம இருப்பாரா? உங்களுக்கு அவர் உதவி செய்யாம இருப்பாரா? நிச்சயமாகவே. என்ன வித போராட்டத்துல இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்க, பொல்லாத மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர். தேவையில்லாத ஒரு வேலை இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டோம். வேலை இடம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம், ஆனா இங்க அடிமைக்கும் அடிமையாய் சிறைச்சாலை ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பெற்றோர் இருக்காங்க, உடன் பிறந்தவங்க இருக்காங்க, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல லாயர்ஸ் 2-3 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்களாலையும் எனக்கு உதவி செய்ய முடியல, என் கணவரை திருத்த முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாகவே உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். மனுஷருடைய சுத்தி இருக்க மனுஷருடைய உதவிகள் எல்லாம் விருதா போகும் சிஸ்டர். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் பாடுபட்டார் இல்லையா, அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சகித்தார் இல்லையா, நம்முடைய காரியங்கள் அவர் அறியாம இருப்பாரா? அவர் உணராம இருப்பாரா? மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள்ல இருந்துகிட்டு எங்களுக்கு எப்பதான் விடுதலை, எப்பதான் இந்த காரியம்லாம் எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இதுல எங்களுக்கு யார்தான் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பரத்தையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பரத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இந்த வேதவசனத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஆண்டவர் எந்த சூழ்நிலையில அவர்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து தியானிப்போமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 நாளாகமம் 14:11 ஆசா அப்படின்ற ஒரு ராஜாவை குறிச்சு நம்ம படிக்கலாம். இந்த ஆசா ராஜா பாருங்க, ரொம்ப நல்ல ராஜாவா இருக்காரு, ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையான ஒரு ராஜாவா இருக்காரு, ஒரு செம்மையான ஒரு ராஜாவா இருக்காரு. ஆண்டவருக்கு பிடித்த காரியங்கள், விக்கிரக தோப்புகள், விக்கிரகங்கள் எல்லாம், அந்த விக்கிரகங்களின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து போட்டு ஆண்டவருக்கு நன்மையான பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு ஆசா ராஜாவா இருக்காரு. அப்படி இருந்ததுனாலதான் அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தாருங்களா. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்த அந்த ஆசா ராஜாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவர் பாருங்க, அந்த சூழ்நிலையில சரி இப்ப நாம இளைப்பாறுதலோடு கூட இருக்கோம், பட்டணங்களை கட்டலாம், கோபுரங்களை கட்டலாம், கோட்டை சுவர்களை எல்லாம் பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் செய்துகிட்டு இருக்கும் போது அவர் பாருங்க, எத்தியோப்பியன் ஆகிய சேரா அப்படின்ற ஒரு ராஜா இந்த ஆசா ராஜா கிட்ட யுத்தத்துக்கு வர்றாரு. எத்தியோப்பியன் ஆகிய சேரா அவர் பத்தி சொல்லப்படுது, 10 லட்சம் வீரர்கள் வச்சிருக்காருங்களா. 10 லட்சம் வீரர்கள் இருக்காங்க, 300 ரதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. இந்த ஆசா ராஜாவோ யுத்தத்துக்கும் தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப குறைவான பரிசயம், கேடகம், வில் வீரர்கள் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தம் 5,80,000 பேர் தான் இருக்காங்க. அவங்க 10 லட்சம் வீரர்கள், இவங்க 5,80,000 வீரர்கள், ரொம்ப குறைவானவங்க, யுத்தத்துக்கும் தயாரா இல்ல. ஆனா யுத்தத்துக்கு 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க.
2 பேரும் பாளையம் இறங்கிட்டாங்க. அவரும் பாளையம் இறங்கிட்டாரு, இவரும் யுத்தத்துக்கு ரெடியா போயிட்டாரு. ஆனா போன பிறகும் அவர் பாருங்க ஒரு சின்ன ஜபம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான், ஏன்னா யுத்தத்துக்கு தயாரா இல்ல, அவங்க ரொம்ப பலவான்களா இருக்காங்க. 10 லட்சம் வீரர்கள், ஒரு ஆள் வந்தா கூட இந்த 5,80,000 பாதிக்கு பாதி தான் இவங்க இருக்காங்க. ரதங்கள் இருக்கு அவங்க கிட்ட, இவங்க கிட்ட அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லாம இருந்ததுனால இந்த ஆசா ராஜா பாருங்க ஆண்டவரை நோக்கி ஒரு ஜபம் பண்றாருங்களா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஹல்லேலூயா. அழகா ஒரு குட்டி ஜெபம் பண்றாரு பாருங்க. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியம். அவன் பலன் உள்ளவன், அந்த சேரா பலன் உள்ளவன், நான் பலன் அற்றவனா நிக்கிறேன். இந்த 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். நாங்க உண்மை சார்ந்து வந்திருக்கோம். ரொம்ப இக்கட்டு பாருங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசா ராஜா, ஆண்டவருக்கு நன்மைகளை செய்த ஒரு ராஜா ஆண்டவர் விட்டுடுவாரா? அவருடைய மகனை அவர் விட்டுடுவாரா? அவர் தெய்வ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு கை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இல்லையா? ஆசா ராஜா விட்டுடுவாரா? அவர் பாருங்க ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக உண்மை சார்ந்து வந்திருக்கும். அவர் அழகா சொல்றார், நீரே என் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. அவர் பாருங்க என்ன பண்றாரு. 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்கள் ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன கூட்டத்தார் ஆண்டவர் பாருங்க அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்ததுனால அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்களாம். திரும்ப எத்தியோப்பியர் பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இந்த சின்ன கூட்டத்துக்கு பலனை கொடுத்து அந்த 10 லட்சம் வீரர்களை ஓட ஓட துரத்த வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். ஆனா நாம செய்யறது என்ன தெரியுங்களா? அவருக்கு நலமான காரியம் செய்யணும், அவருக்கு விருப்பமான காரியம் செய்யணும். இந்த ஆசா பாருங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுவோம், நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. எல்லா காரியங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை இந்த ராசாராஜா செய்த போது, உதவி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அப்படின்ற அந்த வேத வசனத்தை ஆசா ராஜாவுக்கு ஆண்டவர் அப்படியே செய்த நம்ம வேதத்துல பார்க்கலாம். நம் ஆசாவுக்கு மட்டுமல்ல, வேதத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆண்டவர் உதவி செய்ததை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல இங்க இஸ்ரவேல் புத்திரர் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. பெலிஸ்தியர் ரொம்ப பலம் கொண்டவர்கள். அவங்க இந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல யுத்தம் வந்த போது எல்லாரும் போய் சாமுவேல் கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா ஓயாம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாருங்க பெலிஸ்தியர் எங்க கூட யுத்தம் வந்துட்டாங்க. அப்போ உடனே சாமுவேல் சொல்றாரு, உங்க இருதயத்தெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக திருப்புங்க, அவருக்கு நேரா திருப்புங்க, ஆண்டவருக்கே ஆராதனை செலுத்துங்க, உங்க பலிபீடங்கள் விக்கிரக தோப்புக்கள் அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்த தவறுகளை இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. உடனே அவங்க எல்லாம், நாங்க அதெல்லாம் எடுத்துடுறோம், எங்களுக்குள்ள இருக்க அஸ்ரோத்துக்கள் விக்கிர வழிபாடுகள் எல்லாத்தையும் நாங்க விட்டுடுறோம், ஆண்டவருக்கு நேரா எங்களுடைய இருதயத்தை திருப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பலி செலுத்துறாங்க. அப்ப பாருங்க ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் செய்யறாருங்களாம். எப்படி யுத்தம் பண்றாரு? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அவங்க பாருங்க பெலிஸ்தரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர்
இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆண்டவரை மட்டும்தான் நாங்க இனிமே வழிபடுவோம், ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆராதனை செலுத்துவோம், எங்களுடைய இருதயத்துல முழுவதுமாய் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நாங்க ஆண்டவரையே நாங்க நேசிப்போம், ஆண்டவரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் பாருங்க மகா இடி முழக்கங்களை அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்துல முழக்கம் இடுகிறாரு. எல்லாம் பட்டு விழுந்தார்கள். அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எல்லாரும் பட்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசி 12ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எல்லாம் பயந்து பெலிஸ்தியருக்காக பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அந்த பெலிஸ்தியர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்திரர்களுக்கு முன்பாக பட்டு விழச் செய்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். நாம செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத காரியங்கள், நமக்கு உதவி வேணுமா, நான் எப்பவும் போல வாழ்ந்துட்டு இருப்பேன், எப்பவும் போல பாவமான ஜீவியமா, இல்ல என்ன காரியங்களோ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குமா, அதெல்லாம் எனக்கு எப்பவும் போல இருக்கும், ஆனா எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் செய்யவே மாட்டார். அதுதான் பாருங்க, உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவருக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்புங்க, அவருக்கே ஆராதனை செலுத்துங்க. இப்படி நீங்க செய்றீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய பிள்ளைகள் இல்லையா, ஆபிரகாமின் சந்ததிகள் இல்லையா, அவர் உதவி செய்யாம இருப்பாரா? அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாகவே உதவி செய்வார். அப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? நம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது, நாம் அவருக்கு ஆராதனை செலுத்தும் போது, பாவியாகிய நம்மையும், அவரை நேசிக்காத நம்மையும், அவரை தேடாத நம்மையும் அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நல்ல ஆண்டவர். அதான் பாருங்க, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை தேடும் போது நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். ஆசாக்கு செய்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும்தான் செய்வாரா? புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ கிட்ட தகப்பன் சொல்றாரு, என் மகன் ரொம்ப பிசாசின் பிடியினால எப்பொழுதும் பிசாசு எப்பெல்லாம் ஆட்கொள்ளுதோ அப்பெல்லாம் நுரை தள்ளி தீயிலையும் தண்ணீரிலையும் விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இதை வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிச்சு, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அவர் பாருங்க, ஆண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மகன் இந்த பிசாசின் படினால வாயில நுர தள்ளி தீயிலையும் தண்ணீரையும் அப்பப்போ விழுந்துடுறான், உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, எங்களுக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசித்தேனா கூடும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த தகப்பனார் பாருங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்க மேல நான் விசுவாசம் இல்லாம இருக்கேன்னா என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அவர் பாருங்க 2 முறை சொல்றாரு, என் மகனுக்காக உதவி செய்யுங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ஆண்டவர் பாருங்க அந்த மகனின் மேல கரங்களை வைத்து உடனே அந்த பிசாசை துரத்தி அனுப்புறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். அந்த மகன் உடனே சுகமாகி நல்ல சுகமாய் கிளம்பி போறாரு. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிச்சோன்னு சொன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மேல நாம் நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொன்னா, அவரை நாம் விசுவாசித்தோன்னு சொன்னா நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். பிசாசின் பிடியில இருந்த அந்த மகனை விடுவித்த ஆண்டவர். அது மட்டும் இல்லாம 38 வருடமாய் பெதெஸ்தா குளத்தண்டையில ஒரு மனுஷன் இருக்கார். ஒரு பாருங்க, உதவி செய்ய யாருமே இல்லைங்களா. எப்பவாவது ஒரு தேவதூதர் அந்த பெதெஸ்தா குளத்தை கலக்குவாரு. கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தரா இருந்தாலும் அந்த குளத்துல இறங்குனாங்கன்னா சுகமாயிடுவாங்க. ஆனா இந்த 38 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. அந்த பெதெஸ்தா குளத்தண்டை ஆட்டு வாசல் அருகே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வாசல் அருகே அவர் இருந்துகிட்டு இருக்காரு. யாருமே இல்லை அவருக்கு உதவி செய்ய. அந்த இடத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போறாரு. போயிட்டு சொல்றாரு, நீ சுகம் பெற விரும்புறையா? 38 வருடமா படுத்த படுக்கையா இருக்கான் இல்லைங்களா, அந்த மகனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகம் பெற விரும்புறியா? அவன் உடனே சொல்றாரு, எனக்கு சுகம் பெறணும் ஆசைதான், ஆனா என்னை கூட்டிட்டு போய் குளத்துல விட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. உதவி செய்ய யாருமே இல்லையா? இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நாங்கள் இருந்த இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள், நானும் என் பிள்ளைங்களும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எங்களை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மகனே மகளே,
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இங்க நோக்கி கூப்பிட்டு பாருங்க. மனுஷங்க உதவி விருதா. அவர் நமக்கு உதவி செய்தா போதும். அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். அன்னைக்கு பிசாசின் பிடியில அந்த மகனுக்காக வந்து தகப்பன் கேட்டபோது அந்த மகனை சுகமாக்கினார் இல்லையா? அவர் நல்ல ஆண்டவர் நமக்காக. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவே எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவரை நாம் விசுவாசித்து நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் கொடுக்கிற, நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னபோது அந்த முடக்குவாதனை சுகப்படுத்தின நல்ல ஆண்டவர் இப்பொழுதும் எங்களுக்கு யாரும் இல்லை ஜீசஸ், நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம வேதத்துல பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்வார். ஒரு வேத வசனம் சொல்லுது, ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் அவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இக்கட்டுல அன்னைக்கு ஆசாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உதவி செய்த ஆண்டவர், விசுவாசம் இல்லாம இருந்த அந்த தகப்பனுக்கும் பெதஸ்தா குலத்தண்டையில இருந்த அந்த முடக்குவாதத்துக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் திரியேக்க தேவன் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்யறாங்க. ஹல்லேலூயா. நம்ம பலவீன நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடுவோம். பிரச்சனை போராட்ட நேரத்துல அடுத்து என்ன பண்றது, என்ன செய்யறது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாம அந்த பலவீனங்கள் பிசாசு கொடுக்கிற, பொல்லாத மனுஷர்கள் கொடுக்கிற அந்த காரியங்களை பார்த்து நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவர் நம்மை பலப்படுத்துவாருங்களாம். ஒரு வேத வசனம் பாருங்க, எபேசியர் 3:16 நீங்கள் அவரோட ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் உள்ளார்ந்த மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க நமக்கு உதவி செய்கிறாருங்களாம். நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது, திக்கற்று போயிருக்கும் போது, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளார்ந்த மனுஷன்ல நாம் சோர்ந்து போயிருக்கும் போது, நாம் பலவீனப்பட்டு இருக்கும் போது ஆவியானவர் அவருடைய ஆவியினால் நம் உள்ளார்ந்த மனுஷன்ல நாம் பலப்பட, என்னால எல்லாம் முடியும், சர்வ வல்லவர் எனக்கு துணையா இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் அவருக்காக எழும்ப ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாருங்களாம். நம்ம பேதுருவோட வாழ்க்கையில பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாரு. ஆனா அவரை கடைசியில சேவகர்கள் கூட்டிட்டு போகும்போது இவரை சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்க. 3 முறை அவர் பாருங்க இயேசு கிறிஸ்துவ எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும் சொல்றாரு, சத்தியமும் பண்றாருங்களாம். எனக்கு அப்படி ஒரு மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு அம்மா சொல்றாங்க, இயேசுவோடு கூட தான் இருந்தேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த மனுஷனை தெரியவும் தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர் நாட்கள்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதத்தை செய்ததையும் நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம 1:8 பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி, பலன் அடைந்து சாட்சிகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி, இது அப்படியே அந்த பவுலோடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவர் அப்படியே உள்ளார்ந்த மனுஷன்ல சோர்ந்து பயந்து எனக்கு இயேசுனா யாருனே தெரியாதுன்னு சொன்னவர் அவருடைய நாமத்தினால அற்புதத்தையும் செய்து தாயின் கருவுல இருந்து நடக்க முடியாத இருந்த ஒரு மனுஷனை பாருங்க, ஒரு வாலிப மகனை நடக்க வைக்கிறாரு. நடக்க வச்சு எல்லாரும் கேட்கிறாங்க, எப்படி நீ இப்படி செய்த அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப அழகா அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அவர் பாருங்க, எங்க சுய சக்தியிலையோ எங்க சுய பக்தியிலையோ நாங்க பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, அவருடைய நாமத்தினால நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க 15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. அந்த உள்ளார்ந்த மனுஷன்ல பயந்து இருந்த அந்த பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க சுய சக்தியோ எங்க சுய பக்தியோ இந்த மனுஷனை நாங்க நடக்க வைக்கல, இயேசுவின் நாமத்தினால நடக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க கொலை பண்ணீங்க, அவரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போயிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இல்லையா? அவர் நம்முடைய ஆவியினால் நம்ம உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்துவாருங்களாம்.
ஹல்லேலூயா. பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து நம்ம என்ன செய்யணும், அடுத்த காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். இதே தான் பாருங்க ரோமர்ல, பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு உதவி செய்து எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்படின்னு சொல்லி பவுல் ரோமாபுரிக்கு எழுதினாரு. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போயிருக்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் உங்களை தொட்டு உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலையும் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். திரியேக தேவன்கள் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவின கர்த்தர் அன்னைக்கு பெதஸ்தா குளத்தண்டையிலையும் அப்பாவுடைய இந்த வேண்டுதலையும் கேட்டு மகனையும் சுகப்படுத்தின ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம் பலவீன நேரத்துல நம் சோர்ந்து போய் இருக்கும் போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாத போது நமக்கு நம்முடைய பலவீனங்கள்ல உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இப்பொழுது அந்த திரியேக தேவனை நோக்கி அந்த ஆசாக்கு செய்றீங்க இல்லையா, அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்தீங்க இல்லையா, அந்த பெதஸ்தா குளத்தண்டையில எந்த உதவியும் இல்லாம இருந்த அந்த மனுஷனுக்கு செய்தீங்க இல்லையா, எங்களுக்கும் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம கூப்பிடுவோமா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா. நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் டாடி. அந்த ஆசாவை போல எங்களுக்கு முன்னாடி பொல்லாத சத்ரு, பலவான அந்த சத்ரு எங்களை இக்கட்டான சூழ்நிலைகளை இக்கட்டான காரியங்களை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா எங்களை விடுவிக்கிற நல்ல ஆண்டவர் டாடி, எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் டாடி. இப்பொழுது அந்த ஆசாவை போல நாங்க உண்மை நோக்கி கூப்பிடுறோமே, நாங்க உங்களுடைய பிள்ளை டாடி, நீங்க எங்களுடைய தேவன் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆசாவை போல உங்களுடைய சமூகத்துல வருமே. ஹல்லேலூயா. பலனுள்ளவனுக்கும் உதவிடுவி, பலனற்றவனுக்கும் உதவி செய்வி, பலனுள்ளவனுக்கும் உதவிடுவி, பலனற்றவனுக்கும் உதவி செய்வி, பலவீனன் என்னையும் நினைந்தருளும், பலவீனன் என்னையும் நினைந்தருளும், பலத்தால் இடை கட்டி உயர்த்திவிடும் எம்மை, பலத்தால் இடை கட்டி உயர்த்திவிடும் இயேசுவே உம்மையே உம்மையே நோக்கினே, இயேசுவே உம்மையே உம்மையே நோக்கினே. ஓ ஸ்டாண்டிங் அந்த ஆசாவை போல நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில இருந்தவர்களை போல அப்பா ஏஸ்டடி அந்த முடக்குவாதனை போல எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் டாடி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்னென்ன காரியத்துல எல்லாம் உதவி வேணும்னு சொல்லி அப்பா பரத்தின் தேவன் உண்மை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவர் பதில் அளிப்பீராக, உதவிகளை செய்வீராக, ஒத்தாசைகளை அனுப்பி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஏஸ்டாடி நீர் எங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர், எங்களை நினைந்தருளுங்களேன். நாங்க பலவீனமானவங்க டாடி, பலன் அற்று இருக்கிறோம், உதவி அற்று இருக்கிறோம். மனிதர்கள் உதவி செய்வாங்க, ஆனா அதை சொல்லி காட்டுவாங்க. ஆனா எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், சாத்தானை சிலுவையின் கீழ் நசுக்கி போட்ட ஆண்டவர், எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக, உதவியை தந்தல்வீராக. நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிற உதவிகள் ஆண்டவர் அனுப்பி தருவீராக, பரத்திலிருந்து உதவிகளை அனுப்பி தருவீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய வழக்குகளுக்கு அப்பா உதவி செய்வீராக. வியாதிகள்ல ஏஸ்டாடி வியாதியின் கூறுகளை ஆண்டவர் கட்டுவீராக, நிர்மூலமாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இழந்த பிசினஸ் டாடி, இழந்த பொருட்கள் ஆண்டவர் திரும்ப கிடைக்க உதவிகள் செய்வீராக. அப்பா இழந்த ஊழியம்
ஆண்டவர் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ள, இழந்த வல்லமை இவர்கள் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் நீர் இவர் ஒவ்வொருவருக்கும் பதில் அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.